ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 2 நவம்பர் 2025. बाप दादा இன்னைக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, जैसे बाप दादा अशरीरी से शरीर में आते हैं, वैसे ही बच्चों को भी अशरीरी हो करके शरीर में आना है. பாபா தன்னை பத்தி சொல்றாரு, சிவபாபாவாகிய பரமாத்மாவாகிய நானும் இந்த பிரம்மா பாபாவும் சிவபாபா அந்த சரீரத்தில் வராரு. பிறகு 2 பேருமா கீழே வராங்க. ஸோ அசரீரியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு சரீரத்தினுடைய எந்த கான்சியஸும் கிடையாது. ஆனால் தேவைப்படுது. அதனால் இந்த உடலுக்குள்ள நாங்கள் 2 பேரும் வரோம். வந்து இங்கே நம்ம சந்திக்கிறாரு அல்லது முரளி சொல்கிறாரு அப்படின்னா, சொல்கிற நேரம் வரைக்கும் அந்த சரீரத்தில் இருக்கிறாங்க. வேலை முடிஞ்சோன்னே என்ன பண்ணிடுறாங்களாம், அதுக்கப்புறம் அந்த அந்த காஸ்டியூம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது இல்லை. இதிலேருந்து விடுபட்டு போயிடுறாங்க. அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் அசரீரி ஆகி இந்த சரீரத்தில் வாங்க. நான் புள்ளி தான், இதோ இந்த சரீரத்தில் இப்போது உட்கார்ந்துட்டுருக்கிறேன். அப்போ நான் வேற, நான் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கருவி வேற. நான் உண்மையானவன், இது என்னுடைய ட்ரெஸ்ஸு. இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். अव्यक्त स्थिति में स्थित होकर फिर व्यक्त में आना है. பாபா சொல்றாரு, அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து பிறகு தேக உணர்வில் வாருங்கள். அந்த அந்த அவேர்னஸ், அந்த ஒரு நினைவு நமக்கு இருக்கணுங்கிறத சொல்றார். நான் அதுதான், ஆனால் நான் இங்கே இருக்கேன் இல்லையா? எப்படி நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறோம். ஸோ நான் அந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்கேன், அதுவே என்னோடய வீடு சொல்ல மாட்டேன். உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி, இங்கே 4 நாள் இருக்கிறோமோ, 10 நாள் இருக்கிறோமோ, இல்லை 1 மாதம் இருக்கிறோமோ, ஆனால் இது என்னுடையதல்ல, என் வீடு வேற. ஸோ ஆத்மாவுக்கு கூட இந்த வியக்தத்தினுடைய உணர்வு தனிப்பட்டதாக இருக்கணும். जैसे शरीर को छोड़ना और शरीर को लेना यह अनुभव सभी को है. எப்படி உங்களுக்கு இந்த சரீரத்தை விடுவதோ அல்லது சரீரத்தை எடுத்துப்பதோ, இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. பல முறை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உடலை விட்டுருக்கிறோம், இறந்துருக்கிறோம். நான் இறக்கலை, நான் ஆத்மா அந்த சரீரத்துலேருந்து விடுபட்டிருக்கிறேன். பல முறை அது போல் ஒரு சரீரத்துக்குள்ளே பிரவேசமாகி இருக்கிறேன். ஐசி ही जब चाहो तब शरीर का भान छोड़कर अशरीरी बन जाओ. இப்போ சிவபாபா நம்மை சரீரத்தை விட சொல்லலை, சரீரத்தினுடைய உணர்வுகளை விட சொல்கிறார். நான் தேகம்தான் கூடிய ஒரு உணர்வு நமக்குள்ள ஆழமாக 63 பிறவிகளாக அப்படியே ஒவ்வொரு நரம்புலையும் சன்ஸ்காரத்தில் பக்கா பதிவாயிருக்கு இல்லையா? அது சன்ஸ்காரத்தில் தானே இருக்குது. நான் இன்னார், நான் இன்னார், நான் படித்தவன், நான் படிக்காதவன், நான் வெள்ளையாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் இந்த மொழி பேசக்கூடியவன், இந்த ஒரு ப்ரொஃபஷன், என்னுடைய பதவி என்ன, என்னோடய ஸ்டேட்டஸ், என்னோடய அந்தஸ்து என்ன, பல விஷயங்களை ஆத்மா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே இருக்குது. இப்போ அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா என்ன பண்ணணுங்கிறாரு. ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் அந்த தேக உணர்வுகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு சிர்ஃப் வெறும்னே நான் ஒரு புள்ளிங்கிறத உங்களுக்கு ஸ்மிருத்தியில் நினைவில் கொண்டு வாங்க. और जब चाहो तब शरीर का आधार लेकर कर्म करो. ஸோ வேணான்னும் போது இந்த சரீர உணர்வுலேருந்து விடுபடுறேன், வேணும்னு பொழுது மறுபடியும் நான் ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே வந்து காரிய விவகாரங்களை செய்கின்றேன், அதாவது கர்மத்தில் ஈடுபடுகின்றேன். बिल्कुल ऐसे ही अनुभव हो जैसे यह स्थूल चोला अलग है और चोले को धारण करने वाली मैं आत्मा अलग हूँ. ஸோ அது நமக்கு எப்படி இருக்கணுமா, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோன்னா ட்ரெஸ்ஸை அப்படியே இறுக்கமாக போட்டுட்டு இருக்க மாட்டோம். மாதக்கணக்காக ஒரே ட்ரெஸ்ஸை போட மாட்டோம், ட்ரெஸ்ஸை மாற்றுறோம். ஸோ அந்த அந்த ஆடையை அணிவது அல்லது வேறு ஒன்று மாற்றுவது நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கும். என்ன தான் பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு நாள் சரி, அம்மம்மான 2 நாள், அதுக்கப்புறம் அதை போட மாட்டோம் இல்லையா, மாற்றுவோம். ஸோ அது வேற நான் வேறங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதே போல் பாபா சொல்கிறாரு, சரீரத்துக்குள் வருவது அல்லது சரீரத்திலிருந்து விடுபடுவது என்பது உங்களுக்கு அவ்வளவு சுலபமாக அனுபவம் ஆக வேண்டும். அதாவது உங்களுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்கணும். நான் வேற, இந்த சரீரம் வேற, அதாவது நான் வேற, இந்த கண்ணு வேற,
நான் தான் இந்த கண்ணை பார்க்க வச்சிட்ருக்கிறேன், கண் மூலமாக பார்த்துட்ருக்கிறேன். நான் வேற, இந்த காது வேற, நான் வேற, இந்த கைகள் வேற, நான் வேற, இந்த கால்கள் வேற, நான் வேற, இந்த சரீரத்தினுடைய உறுப்புகள் வேற. நான் மாலிக், நான் மாஸ்டர், நான் ராஜா உள்ளே உட்காண்ட்ருக்கேன். அந்த ராஜா இந்த ராஜ்யத்தை பக்காவாக நான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ ராஜா வந்து இதுலேருந்து தனிப்பட்டவர் இல்லையா, அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு வரணும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. ஸோ இன்றைக்கான பயிற்சி, அப்பப்போ நாம் இந்த சரீரத்துலேருந்து விடுபட்டு அப்படியே பார்க்குறோம். இந்த சரீரம் இது தனியாக இருக்குது, நான் தனியாக இருக்கிறேன். அப்போ நான் இல்லாமல் இது எப்படி இயங்குது, இதில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, இது வெறும் கருவி தானே, இது நான் இல்லைன்னா இது ஒரு ஜடம் தானே, நான் வர்றதுனால தானே இது பேசுது, இது பார்க்குது, இது ஃபீல் பண்ணுது, இது வலிக்குதுன்னு சொல்லுது, இது சந்தோஷப்படுது. நான் இல்லைன்னா இந்த பொம்மை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம விலகி இருந்து இதை பார்க்கக்கூடிய பயிற்சி அப்பப்போ செய்யணும். இன்றைக்கி இதை நம்ம செய்து பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.